அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசூல்லா நைட்டில் கிளம்புறாங்க. ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ இந்த நைட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க, போய் அந்த இடத்துல போய் முகாம் போட்டுடுறாங்க. எங்கே? கைபருக்கு வெளியே போய் முகாம் போட்டுடுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஹதீஸ் வருது. எந்த புகாரில் அந்த ஹதீஸ் வருது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அசர் தொழுகை நேரத்தில் போய் அங்கே முகாம் போடுறாங்க. அப்போ போகும்போது தான் சஹாபாக்களில் சில பேர் சொல்கிறாங்க தாக்குதல் தொடுத்துடலாம். அப்படிங்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க எதிரிகளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அப்போ இந்த இடத்துல போகும்போது தான் அந்த கைபரில் போய் சொல்கிறாங்க எதிரிகளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, எடுத்தோன்னே இப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் விஷயம், முக்கியமான விஷயம் கவனிக்கணும். சஹாபாக்கள் வாலண்டியராக போய் தாக்குதல் பண்ண முதல் போர் இது. வெளியே போய் அவங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பெரிய ஊர் போய் அவங்க சந்தித்தது கிடையாது. இது தான் அவங்க ஃபஸ்ட்டு பிஸ்மில்லா பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த போர் மதீனாவை சுற்றியும் ஒரு சின்ன ஒரு குளத்தாரை தாக்குறதுக்காகத்தான் பண்ணுறாங்களே தவிர, முதல் தடவை வெளியே போய் ரசூல்லா தன்னுடைய வேலையை வந்து செஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது. அது அடுத்த ஒரு ஹதீஸில் வரும்போது தெளிவாக தெரியும். அலிரவனை கேட்பாங்க எது வரைக்கும் சண்டை போடுறது, ஏன் சண்டை போடணும், அப்படி போய் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது. இது பத்ரு உஹதுன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன் சண்டை போடணும், என்ன சண்டை போடணும், இதுங்க என்ன சண்டை போடணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஹதீஸில் வருது. எப்படி வருது அப்படின்னா, இது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எதிரிகளையே சந்திக்க ஆசைப்படக்கூடாது, இது வந்து ஒன்றும் நம்ம பண்ணவே கூடாது, நம்ம இது வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறேன். அந்த ஹதீஸுடைய துருக்கு ஹதீஸு பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க. ஒரு சம்பவம்னு சொல்லி பெருசாக இருக்கும். அந்த சம்பவத்தை வந்து விட்டால் ஹதீஸ் கிடைக்கும். ஹதீஸுங்கிறது ஃபுல்லு. அதில் ஒரு பிட்டு கிடச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, தரிக்கும்பாங்க, துருக்கும்பாங்க, ஒரு துண்டு அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு இன்னமுல் ஆமால் பீல் நியாத் அப்படின்னு இருக்குல்ல, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துன்னு, அது ஒரு சம்பவம். அதாவது ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ரசூல்லா பேசுகிற ஒரு சம்பவம், அது பெருசாக சம்பவம். அப்போ அந்த சம்பவத்தில் வர ஒரு வாசகம் தான் அந்த ஹதீஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 700 ஹதீஸாக வருது. எது இன்னமுல் ஆமால் பில் நியாத் இருக்குல்ல, அது 700 அறிவிப்பாளர் தொடர் கொண்டு 700 இடங்களில் வேறு வகையில் அது பதிவு செய்யப்படுது. அப்போ அது துருக்கு. அதில் ஒரு கூடுதல் கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ரசூல்லா சொல்கிற அந்த எதிரிகளை களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீங்கிறது ஒரு துருக்கு. அது பாதியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது கருத்து வராது. அப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டியது வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படியே. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, மக்களே, போர்க்களம் சென்று எதிரிகளை சந்திக்க நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அல்லாஹ்விடம் போரில் இருந்து பாதுகாப்பு கேளுங்கள். எதிரிகளை சந்திக்க அப்படி நேரிட்டால் நிலை குலைந்து விடாமல் போரின் துன்பங்களை சகித்து கொண்டு பொறுமையாயிருங்கள். ஏனென்றால் வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கு. இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க ரசூல்லா, வாளுடைய நிழலில் தான் சொர்க்கம். இந்த வாள் ரசூல்லாவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட மெயின் விஷயமே வாள் தான். ஏன்னா இந்த பகவத்கீதையில் கூட வரும், அந்த இதில் கூட இந்த கல்கி அவதாரை பற்றி வரும்போது அவர் வந்து வாள் மூலம் தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு. அப்போ ரசூல்லாவுடைய தூய்மைப்படுத்துதல் வந்து வாள் மூலம், போர் மூலம் அவர் உங்களை தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி, அதுதான் நம்ம சொல்கிறோம்ல. இங்கே முஸ்லீம்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்கள்லேருந்து படிப்பினை பெற மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, ரசூல்லா வந்து போர் வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே தெரியாதனால இன்றைக்கி வந்து நாம் எதை பயப்படுறோமோ அந்த இழிவையும் நம்ம சுமந்துட்டுருக்கோம். அடியும் வாங்கிக்கிறோம். முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி அடியும் வாங்குகிறோம், தீவிரவாதி பட்டமும் சுமந்துக்கிறோம். ஏன் அப்படின்னா குர்ஆனை சரியாக படிக்காதனால தான். ரசூல்லாவுடைய வேலை என்னங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். அல்லாஹ் நமக்கு ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். இழிவு அலைந்த ஒரு நிலையில் முஸ்லீம்கள் வாழவே கூடாது. அவங்க வந்து ரொம்ப மேன்மை மிக்க ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, இறைவா, வேதத்தை அருள்பவனே, மேகத்தை நகர்த்தி செல்பவனே, கூட்டு படைகளை தோற்கடித்தவனே, இவர்களையும் தோற்கடித்து இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், அகல் போருக்கு அப்புறம் நடக்குது. எப்போ நடந்ததுன்னு தெரியலன்னா அது கரெக்டாக இது கைபரும் போது தான் நடக்குது. அது இதில் கூட தரீக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். ஃபுல் ஹதீஸ் வருது பின்னாடி.